Hello everyone, welcome to UV Reviews. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் சவுத் கொரியன் வெப் சீரிஸ் ஸ்குவிட் கேமோட சீசன் 2 எப்படி இருக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்குவிட் கேம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. செப்டம்பர் 2001 சம்டைம் அரௌண்ட் அந்த டைமில் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இட் டுக் தி வேர்ல்டு பை ரேஜ் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நம்ம கோவிட்ல இருந்தோம், ஸோ ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தோம். அப்போ வந்து ஒரு யூனிக் கான்செப்டோட இந்த வெப் சீரிஸ் வந்தோடனே ஆல்மோஸ்ட் வேர்ல்டு வைடாக எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தாங்க. சோஷியல் மீடியாலாம் பற்றிக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இஃப் மை மெமரி இஸ் கரெக்ட், ஆல்மோஸ்ட் 10 வீக்ஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸில் டாப் 10ல் ஸ்குவிட் கேம் இருந்துச்சு. அண்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வியூட் வெப் சீரிஸ் அரௌண்ட் தி வேர்ல்டு வந்து இந்த ஸ்குவிட் கேம் தான். அதோட சீசன் 2 ரிலீஸ் ஆகும்போது எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஹை லெவலில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் சீசன் 2 ரிலீஸ் ஆகிருக்கு. நான் வந்து பர்சனலாக எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் சீசன் 1 வந்து முறியடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் குறைச்சிட்டு தான் பார்த்தேன். எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சு, என்ன ஒர்க் அவுட் ஆகலைங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா சீசன் 2ல் வந்து மறுபடியும் நம்ம ஜிஹங், அதாவது 45.6 பில்லியன் ஜெயிச்ச நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் உள்ளே போகிறாரு. அவரோட மோட்டோ என்னென்னா, இந்த கேமை ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் நிறுத்திடணும், அந்த மேனேஜ்மெண்ட்டை வந்து கொலாப்ஸ் பண்ணி இனிமேல் இந்த கேமால் யாரும் இறக்கக்கூடாது அப்படிங்கிற மோட்டோட உள்ளே போகிறாரு. இங்கே வந்து நியூ கேரக்டர்ஸ் வராங்க, அவங்களோட பேக் ஸ்டோரி, அவங்க வந்து இங்கே சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க, அக்வைண்டன்ஸாக இருக்கிறாங்க, அவங்களோட பாண்டிங் அண்ட் அவங்களோட எனிமிட்டி எல்லாமே வருது. இதில் இன்னொரு பாசிட்டிவ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் கேமை தவிர மற்ற எல்லாமே புது கேமாக வருது. ஸோ புது கேம் வர ஒவ்வொரு எபிசோடுமே வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. பட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா, நமக்கு ஆல்ரெடி சீசன் 1ல் கிடைச்ச வார் ஃபேக்டர் இங்கே மிஸ் ஆகுது. கேமோட யூனிக் கான்செப்ட் ஆகட்டும், அந்த ப்ரொடக்ஷன் டிசைன் ஆகட்டும், அது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி பரிச்சயமானனால இங்கே நமக்கு இதான் நமக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் உள்ளே போயிடுறோம். இன்னொரு பெரிய நெகட்டிவ் நான் என்ன சொல்வேன்னா, ஒரு மாதிரி அந்தரத்தில் விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் இல்லை இந்த சீசன் 2க்கு. ஏன்னா ஒரு மோட்டோவோட ஹீரோ உள்ளே போகிறாரு, அந்த மோட்டோ நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து நான் இதுக்கு மேலே சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும், இங்கே பாருங்கள். பட் ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் இல்லாமல் முடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு சப்ளாட் போகும், ஒரு போட் க்ரூவோட அவர் உள்ளே வருவார், அவங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரி நிறைய அன்ஆன்சர்ஸ் கொஸ்டினோட தான் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 7 எபிசோடு இருக்கும்போது ஒரு பெரிய லெட் டவுனாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னா, சீசன் 1ஓட கண்டிப்பாக கம்பேர் பண்ண முடியாட்டியுமே சீசன் 2 வந்து இன் பிளேசஸ் அங்கங்கே ஒர்க் ஆகுது. பட் ஃபினிஷிங் வந்து ப்ராப்பராக இல்லாதனால எனக்கு கொஞ்சம் ஆஃப் பேக்டாக தான் இருந்துச்சு. பட் சீசன் 3க்கே ஒரு நல்ல லீடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சீசன் 3யும் ஆல்மோஸ்ட் இப்போ ஜூன் எண்ட்லேயே வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க, ரூமர்ஸ் ஆர் கோயிங் ஆன். ஸோ ஐ எம் வெயிட்டிங். அண்ட் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சு இல்லை ஒர்க் ஆகலை அப்படின்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ சீக்கிரமே இன்னொரு ரிவ்யூவில் நம்ம மீட் பண்ணலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யூபி. பை.